Hi everyone, welcome to RS Academy. இன்னைக்கு நம்ம சாப்டர் 8 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டு அசர்டைன் த எக்ஸாக்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், அதுக்காக தான் கண்டுபிடிப்போம். அண்ட் ஆல்சோ இது வந்து டியூரிங் தி எண்ட் ஆஃப் த பீரியட் தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, இதில் காமனாக நம்ம வந்து எப்போவுமே இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் இதெல்லாம் தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். தென் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் அசட் அண்ட் லைபிலிட்டி என்டர் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகே, தென் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட்லி 5 மெத்தட்ஸ், தட் இஸ் 5 டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனலைசிஸ், ஃபண்ட்ஸ் ஃப்ளோ அனலைசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அனலைசிஸ். ஓகே, இந்த 5 டூல்ஸ் வச்சு தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே கண்டுபிடிப்போம். இந்த சாப்டரில் நம்ம ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் கம்பேரிட்டிவ், காமன் சைஸ் அண்ட் ட்ரெண்ட் அனலைசிஸ். இந்த 3 மட்டும் தான் நமக்கு இங்கே ப்ராப்ளம்ஸாக வந்திருக்கு. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு தி சம் வந்து இதில் ஒரு ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 266 அண்ட் 267 இருக்கும். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தால் நம்ம எங்கே டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு நம்ம ஆஸ் யூஷுவல் சம்ஸ்லாம் போடுவோம். அது மாதிரி நம்ம இங்கே என்டர் பண்ண மாட்டோம். இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் அதர் இன்கம் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா டேக்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா அசட் அண்ட் லைபிலிட்டி சைடு நம்ம எப்போவுமே எழுதுகிற மாதிரி எழுத மாட்டோம். இதில் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் தனியாக, கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு டிவைட் பண்ணி தனித்தனியாக எழுதணும். அப்புறம் அசட் சைட்லேயும் நான் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் அசட்ஸை டிவைட் பண்ணி எழுதணும். ஓகேவா, இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம எல்லா சம்ஸும் போட போகிறோம். ஸோ ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். இதில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது சம்ஸில். ஓகே, நம்ம இப்போது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இதில் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம்மில் செகண்ட் சம் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பரணி லிமிடெட். ஓகே, பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 2016-17 இயர்க்கோட வேல்யூஸ், தென் 17-18 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் 30%. ஓகேவா, இதான் கொஸ்டின். இப்போ நம்ம சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆட் அதர் இன்கம், அதை தான் நம்ம எங்கேயும் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பரணி லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 2016-17 அண்ட் 17-18. ஓகே, பர்டிகுலர்ஸ் 2016-17 இயர், தென் 17-18. தேர்ட் காலம் வந்து அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம இப்போ எழுதுவோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இது வந்து ஃபோர்த்து காலம். ஓகே, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2016-17 வேல்யூ வந்து 30,000. ஓகே, 30,000. 17-18 வந்து 45,000. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அதாவது 2 இயரும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூஸ் நெக்ஸ்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லைனா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். 30,000 அண்ட் இங்கே வந்து 45,000. ஓகே, ஸோ வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 15,000 வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால் ப்ளஸ் 15,000 நம்ம எழுதுவோம். ஓகேவா, அதாவது இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. ஸோ ப்ளஸ் 15,000 அப்படின்னு எழுதணும். தென் அதர் இன்கம், அதர் இன்கம்ஸை எப்போவுமே ஆட் பண்ணணும். 4,000 அண்ட் ஹியர் 6,000. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,000. ஓகே, ஸோ ப்ளஸ் 2,000 இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது டோட்டல் ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூ வந்து 34,000. தட் இஸ் 30 + 4 34,000. இங்கே 45 6 ஆட் பண்ணிங்கன்னா 51,000 கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு நெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 34 to 51 உங்களுக்கு நெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 17,000. ஓகே, நான் உங்களுக்கு ஃபோர்த்து காலம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் லெஸ் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் 10,000 15,000 இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் தி வேல்யூ. ஸோ ப்ளஸ் 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். டேக்ஸ் வேல்யூ என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடைக்கிற ப்ராஃபிட். ஓகேவா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் லெஸ் பண்ணுங்கள். 34லேருந்து 10 லெஸ் பண்ணிங்கன்னா 24,000. இங்கே வந்து 51லேருந்து 15 லெஸ் பண்ணிங்கன்னா 36,000 கிடைக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் தான் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஓகே, ஸோ ப்ளஸ் 12,000. இந்த ப்ளஸ் எதுக்காக போடுறோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ப்ளஸ் போடுவோம். இதே இங்கே வந்து அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸில் நம்ம போடணும்.
தென் லெஸ் டேக்ஸ். டேக்ஸ் வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 2 இயருக்குமே உங்களுக்கு 30% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30% வந்து 24,000 இன்ட்டு 30/100. ஓகேவா? கால்குலேட் பண்ணிங்கன்னா 7,200 வரும். இங்கேயும் அதே மாதிரி இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அந்த அமௌண்ட் தான். ஸோ 36,000 இன்ட்டு 30%. ஸோ 10,800 கிடைக்கும். இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. தட் இஸ் 7,200 10,800 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோன்னா ப்ளஸ் 3,600 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸையும் டேக்ஸ் வேல்யூ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். தட் இஸ் ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு. ஓகேவா? 24,000 7,200 லெஸ் பண்ணிங்கன்னா 16,800 கிடைக்கும். தென் ஃப்ரம் 36,000 to 10,800 லெஸ் பண்ணிங்கன்னா 25,200 கிடைக்கும். தென் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 8,400. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன், ஃபார்மேட் படி பார்த்து வரைக்கும் உங்கள் கொஷின்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ 2016 to 17 இந்த இயரையும் 2017 to 18 நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி வேல்யூஸ் என்டர் பண்ணுறது தான் கம்பேரட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ வேல்யூஸ் இதெல்லாமே கொஷனில் கொடுத்துருக்க வேல்யூஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர், ஓகேவா, ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயரில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா வேல்யூ இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்து தேர்ட் காலமில் என்டர் பண்ணணும். அதுதான் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு வேல்யூனா ப்ளஸ் போடணும், இதுவே லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். அண்ட் தென் இப்போ நம்ம லாஸ்ட்டாக டேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், டேக்ஸ் வேல்யூஸையும் போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டு 4th காலம் கண்டுபிடிக்கலாம், அதாவது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, இப்போது முக்கியமான காலம், தட் இஸ் 4th காலம் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் இன்ட்டு 100. ஓகேவா? இது எதுக்குன்னா தட் இஸ் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் காலம் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி. அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது ப்ரீவியஸ் காலமில் நம்ம இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு ஒரு வேல்யூ எழுதியிருப்போம்ல, அந்த வேல்யூ டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட், அதாவது ஃபஸ்ட் இயருடைய அமௌண்ட் 30,000 இன்ட்டு 100. ஓகேவா? நான் உங்களுக்கு போடுறேன். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து 15,000. ஓகே, 15,000 divided by 30,000 into 100. 3, 5, so 5 into 10, 50. ஓகேவா? அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலமுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமுக்கு வந்து அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸோட வேல்யூ 15,000. 15,000 இன்ட்டு ஃபஸ்ட் இயர் அமௌண்ட் 30,000. இந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாது, ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டு. ஸோ 30,000 இன்ட்டு 100. 0 zeros கேன்சல். தென் 3 வந்து 5. தென் 5 into 10 50. ஓகே, கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் காலம் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் காலமுக்கு அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,000 இருக்குது. 2,000 டிவைடட் பை இயர் அமௌண்ட் என்னது 4,000. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த காலமுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் வேல்யூ தான் நம்ம போடணும், மாற்றி 30,000 போட்டுறாதீங்க. டிவைடட் பை 4,000 இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். தென் 2 1, தென் 2. ஓகே, இது 2 5 and 0. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 50% தான். ஓகேவா? ஸோ டோட்டல் ரெவென்யூ தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2 காலமே ஆட் பண்ணி தான் இந்த தேர்ட் காலம் எழுதுவோம். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 100 தான், இல்லைனா இந்த வேல்யூஸ் எதையும் நம்ம டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டாலும் உங்களுக்கு 100 தான் கிடைக்கும். ஓகேவா? தென் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி இப்போ கண்டுபிடிங்க. 5,000 divided by year 1 value 10,000 into 100. ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். தென் ஓகே, ஸோ 5 into 10 50%.
ஓகே. தென் லெஸ் டேக்ஸ் வேல்யூ. டேக்ஸ் வேல்யூ அதே மாதிரி 3000. ஓகே, ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் லெஸ் பண்ணணும். 100 + 50. ஏன்னா நம்ம எங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். 34,000 லெஸ் 10,000 பண்ணியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுறதுனால நீங்கள் இந்த வேல்யூவை நீங்கள் லெஸ் தான் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணுங்கள். தென் டேக்ஸ் 30%க்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் அதே மாதிரி கண்டுபிடிங்க. 3,600 divided by first year's value 7,200 into 100. Then 2. Okay. So 50. Profit after tax உங்களுக்கு nil balance வரணும். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 50 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு nil balance. ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துலேயுமே nil balance தான் வரணும்னு கிடையாது. இந்த சம்மில் நமக்கு nil balance வந்திருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் இது. லாஸ்ட் காலம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வேல்யூஸ் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு லாஸ்ட் காலமோட வேல்யூ கிடச்சிரும். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் காலம், தட் இஸ் இந்த அமௌண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் இயர்ஸ் வேல்யூ இன்டூ 100 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, ஸோ எல்லாத்துக்குமே ப்ளஸ் சிம்பல் போடுங்க. ஓகேவா? இதுதான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ரொம்ப ஈஸியான சம் தான். அண்ட் ஆல்சோ இந்த சாப்டரே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.